வாக்குப்பதிவு எந்திரங்களில் கடந்த முறை செயல்படுத்தப்பட்ட நடைமுறையே இந்த முறையும் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது. இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோவும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகள். 46,000 வாக்குகள் வரையிலே இதுபோல தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 46,000 வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியிலே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வேணுகோபால் ஏறத்தாழ 200-250 ஓட்டு வித்தியாசம்தான் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் எம்பியாகவும் அவர் இருந்தார். அதேபோல போன தேர்தலிலே சிதம்பரத்தை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் 3000 ஓட்டு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். ஆக 46,000 வாக்கு வரை எரர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதை அதற்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் வேண்டும், அது திருத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை குறித்து உரிய பதில் வராத காரணத்தினால் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, அந்த ஒவ்வொரு இயந்திரத்திலும் வாக்கு எண்ணுகிற போது கடைசியில் ஒரு பாரம் என்று கொடுவார், 17C என்று சொல்வார். 17C என்றால் டோட்டல் ஓட்ஸ் போல்ட். அதாவது வாக்கு ஏஜென்ட் உட்கார்றவரை அவர் டிக் பண்ணியிருப்பார். எல்லா ஏஜென்ட்டுகளும் டிக் பண்ணுவாங்க. எவ்வளோ ஓட்டு போலானதுன்னு தெரியும். போலான ஓட்டு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத் என்றால் 990 ஓட்டு அல்லது 9500 ஓட்டு போலாகிறது என்று 17C ஃபார்மில் இருக்கும். ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசம். அப்போ ஏஜென்ட்டுகளுக்குள்ளே பிரச்சனை வரும், டிஃபரன்ஸ் இருக்கிறத. அதாவது அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குற போதும் ஏற்கனவே 17C ஃபார்மில் இருக்கிற நம்பருக்கும் ஏறத்தாழ 50 வித்தியாசம் வரும், 60 வித்தியாசம் வரும். அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற பதில், ஏற்கனவே அந்த மார்க் போலிங்னு சொல்ல ஓட்டு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் அது பேர், அதை பண்ணுவாங்க. அதில் 50 பேரெல்லாம் கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதிலேயும் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியடைந்திருக்கிறனா, தேர்ட் ஜெனரேஷன் ஒன்றை புகுத்துகிற தேர்தல் ஆணையம் இதை ஏன் ரெக்டிஃபை செய்யவில்லை? இதனால்தான் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த இவிஎம் மிஷின் மீது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நியாயமான சந்தேகம் வந்திருக்கிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. உச்சநீதிமன்றம் கூட நேற்று போடப்பட்ட வழக்கிலே விவிபேட்டை 100க்கு 100 என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. நாங்கள் போட்டிருக்கிற இருக்கலையும் அதுதான் கேட்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற டிஸ்கிரிபன்சிஸ் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். முறையாக தேர்தல் நடைபெற்று நியாயமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் திருத்தப்படாமல், அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய சந்தேகமே இந்த இவிஎம் மிஷின்கள் தயாரிக்கப்படுகின்ற இடத்திலே பிஜேபி சார்ந்தவர்கள் இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்பஸ் தே ஹவ் பீன் அப்பாயிண்டட் என்பது மிகப்பெரிய சந்தேகமாக 2-3 பேர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறது. பிஜேபியை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டு எங்கெங்கே இவிஎம் பாக்ஸ்கள் தயாரிக்கிறார்களோ அந்த நிறுவனத்திற்கு பிஜேபியின் சார்பில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் புகாரிலே இருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றம் இப்பொழுது பல தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நியாயமான தேர்தல், எங்களுக்கு தேர்தலிலே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. வாக்காளர்கள் சரியாக இருக்கிறார்கள். 100க்கு 100 நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். ஆனால் கள்ளத்தனமாக யாரும் இதை திருடி கொண்டு போய்விடக்கூடாது, இதில் தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக கழகத்துடைய தொண்டர்களும் கூட்டணியில் இருக்கிறவர்களும்
இந்த இவிஎம் மீது இந்தியா ராகுல் காந்தியிலிருந்து அனைவரும் பேச ஆரம்பித்திருந்தார்கள். எல்லா தலைவரும் பேசுகிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. அதை போக்காத காரணத்தால் நீதிமன்றத்தை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் நடைபெறுகிற தேர்தல்கள் முறையாக நடைபெற வேண்டுமானால் திமுக தொடர்ந்த வழக்கு வழிகாட்டியது என்ற ஒரு நிலை ஏற்படுகிற அளவுக்கு எங்களுடைய ரிட் மனுவிலே பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு வைத்திருக்கிறோம். அதாவது பேலட் யூனிட்ல கொடுக்கிற இன்புட் சிக்னல் கண்ட்ரோல் யூனிட்ல தான் போய் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகணும். ஆனா அதற்கு இடையில விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால விவிபேட்ல புதுசாக எஸ்எல்யூன்னு ஒரு யூனிட் வைக்கிறாங்க, சிம்பிள் லோடிங் யூனிட். அது ஒரு 4th மெஷின். விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் இது மூணுத்தையும் ரேண்டமைசேஷனுக்கு கொடுக்குறாங்க, மார்க் போல் தராங்க. ஆனால் அந்த எஸ்எல்யூங்கிற சிம்பிள் லோடிங் யூனிட்டுங்கிறது வந்து ரேண்டமைசேஷனுக்கும் போகிறது இல்லை. அது அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு அல்லது 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ சிக்னல் வந்து ஒரு வாக்காளர் தான் செலுத்துகிற அந்த பேலட் யூனிட்ல இருந்து டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாம விவிபேட்டுங்கிற ஒரு மிஷின் வழியா உள்ள போய் அங்கிருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சிக்னல் போகுது. அது இயற்கையாக சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா. அது மட்டும் இல்லை, சந்தேகத்துக்கு காரணமே அது தயாரிக்கிற யூனிட்ல 2 பிஜேபியர் அப்பாயிண்டா இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு காரணம். விவிபேட் வந்து லாஸ்ட் டைம் வந்து மத்திய சிறையில் வந்து டெஸ்டிங் பண்ணாங்க. இல்ல விவிபேட் ரொம்ப நாளா நடைமுறையில் இருக்கு. விவிபேட் வந்து ஜெனரேஷன் 2 மெஷின்ல பாத்தீங்கன்னா விவிபேட் கடைசியில் இருக்கும். நீங்க அமைப்பு செயலாளர்கள் தாக்கல் செய்திருக்க ரிட் மனுவில் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்தீர்களே என்றால் அந்த படங்களையும் இணைத்து தான் போட்டு. ஜெனரேஷன் 2 மெஷின்ல விவிபேட் கடைசியாக இருக்கும். அது வந்து கண்ட்ரோல் யூனிட்ல என்ன வாக்கு பதிவாச்சோ அதை அது பிரதிபலிக்கும். ஆனால் இப்ப வாக்காளர் செலுத்தக்கூடிய வாக்கு முதல்ல விவிபேட்ல பிரதிபலித்து விட்டு விவிபேட்ல இருந்து கண்ட்ரோல் யூனிட்ல போயிட்டு ரெக்கார்ட் ஆகும். அதுதான் சந்தேகத்துக்கு இருக்கு. பதிவாகுவதில் நமக்கு சந்தேகம் இருக்கு. ஆமா ஆமா, பதிவாகுவதை தவறாக செய்வதற்கு நியாயமான சந்தேகம் இருக்கிறது. காரணம், பிஜேபியினுடைய 2 பிரமுகர்கள் இந்த தயாரிப்பு செய்கிற நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டதுதான் இந்த எல்லா சந்தேகத்துக்கும் காரணம். அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையர்களாக அவசரமாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த விவகாரம். ஆகவே இப்படிப்பட்ட சந்தேகங்களை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ் மாத்தல, அகேன்ஸ்ட் தி ரூல்ஸ், கான்டக்ட் ஆஃப் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட். அதாவது கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் நேரடியாக இணைக்கும். பேரலா கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் விவிபேட்டுக்கும் பேலட் யூனிட் இணைக்கும். பேரலல் கனெக்ஷன். இந்த சீக்ரெட் கனெக்ஷனே வேணாம். சீக்ரெட் இருந்தாலே சந்தேகம் தானே. அது உச்ச நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும். அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை. அந்த கடமையை தான் அமைப்பு செயலாளர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். மிஷின் எங்களுக்கு வாக்காளர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. வாக்காளர் மேல நம்பிக்கை இருக்கு, மிஷின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. இடையில புதுசா ஒன்று வந்துருச்சு. அந்த எந்திரத்தில் தயாரிக்கிற பேர் 2 பேர் பிஜேபியில் வந்து போனதுனால சந்தேகம் ஏற்படுது. அதனால அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அவங்க கடமை தான். ஸ்மால் மார்ஜின்ஸ்ல பெருசா இருக்கு. ஸ்மால் அதாவது மார்ஜின் கம்மியாக. உதாரணமே நான் சொன்னேன், இப்போ சிதம்பரத்தில் 3000 ஓட்டு, போன முறை ஸ்ரீபெருந்தில் திருப்பத்தூரில் 200 ஓட்டு. இந்த மாதிரி மார்ஜின் கம்மியாக வர்ற போது இது திஸ் வில் கவுண்ட் மச். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்
எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, வருங்காலத்தில் சட்டமன்ற தேர்தலும் இப்படி கிடைக்கணும். இந்திய நாட்டு மக்களுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அடித்து பிஜேபி வந்து இவ்வளோ சீட்டு சொல்கிறதுனால எங்கள் சந்தேகம் மேலும் வலுக்குது. அது போக்க வேண்டியது கடமை தான். அது எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ல 65வது கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவங்க அட்மிட் பண்றாங்க. அது அவங்க தான் அவங்களுடைய வெப்சைட்ல ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்துருக்கிறது 2% வரை எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எஸ்எல்யூனால இல்லை, எல்லா இவிஎம்லயும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா முழுக்க இருக்கிறதுக்கு நாங்க 475 மிஷின் மட்டும்தான் வெரிஃபை பண்ணோம், அது போதும், அதுல 2% எரர் இருக்கு அப்படின்ட்டு நாங்க சொல்லல. எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்ல எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க பதில். முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு 2 வார காலம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வழக்கு விசாரணை இந்த தேர்தலுக்கு நாங்கள் வந்து கோர்ட்டில் இருக்கும், அது குறித்து பேசுறது சரியில்லை. தாக்கல் செய்திருக்கோம், ஒரே நாளில் கூட திரும்பி சொல்லலாம், 2 நாள்னு சொல்லலாம். It all depends upon the court. அதை போய் நாங்கள் we cannot dictate to the court. ப்ரேயர்லாம் அப்படி கேட்க முடியாது சார். அதாவது ப்ரேயர்ன்றது நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம். நீதிதேவன் நல்ல தீர்ப்பு வழங்கும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தீர்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ. வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது திமுக. அது தொடர்பாக RS பாரதி மற்றும் NR இளங்கோ ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம்.